பகவானை எப்படி திருப்தி பண்ணுவது, இதுதான் டாபிக். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் வந்து ஒருத்தர் திருப்திப்படுத்த எவ்வளோ கஷ்டம். ஒரு ரிலேஷன்ஷிப் போயிடுச்சுன்னா எப்படி போகுது ஆக்சுவலாக, நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் புரிஞ்சுக்கல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் புரிஞ்சுக்கல, இப்படி தான் ஆரம்பிக்கும் இல்லையா, ரெண்டு பேருக்கு புரிஞ்சிக்க முடியாது. கரெக்டாக? அப்படிங்கிறப்ப ஒருத்தர் இன்னொருத்தர் திருப்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் இந்த உலகத்தில். ஒரு மாஸ்டர் சர்வெண்ட் இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு மாஸ்டர் இருக்கார், அவருக்கு ஒரு சேவன் இருக்காங்க. இந்த சேவனால் இந்த மாஸ்டர் திருப்தி பண்ண முடியாது கடைசி வரைக்கும். ஓகே. ஏன்னா இப்போ பௌதிக லோகத்தில் எக்ஸ்பெக்டேஷன் வில் பி வெரி வெரி ஹை. அதே மாதிரி மாஸ்டராலையும் சேவகனை திருப்தி பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லாம் இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா யாரையுமே திருப்தி பண்ண முடியல. அதனால தான் விவாகரத்துலாம் வருது. விவாகரத்து ஏன் வருது? கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, அவங்க இப்போ சண்டை வந்து திருப்தி பண்ண முடியல, விவாகரத்து வந்தது. கரெக்டாக? பையனும் அப்பாவும் கோர்ட்டில் நிற்கிறாங்க. எதுக்காக நிற்கிறாங்க? அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, திருப்தி பண்ண முடியல. ஓகே. ஸோ இதில் வந்து பகவானை எப்படி திருப்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஓகே, ஹவு கேன் வி சாட்டிஸ்ஃபை காட்? ஆக்சுவலாக பகவானை திருப்தி பண்ணோன்னா மற்ற எல்லாமே கரெக்ட் ஆகிடும், எல்லா ரிலேஷன்ஷிப் கரெக்ட் ஆகிடும். ஓகே. பகவான் தான் சென்டர் பாயிண்ட். இப்போ தண்ணியில் வந்து கல்லை போடுறீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு சென்டரில் ஒரே இடத்துல கல்லை போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அலைகள் மோதாது. ஒரு இடத்த நிகிதா ஒரு இடத்துல கல்லை போடுறான், சாத்விக ஒரு இடத்துல கல்லை போடுறான், இப்படி எல்லாம் ஒரு இடத்துல போட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நிறைய அலைகள் வரும் இல்லையா, அது எல்லாம் என்ன ஆகிடும்? மோதும். கரெக்டாக? அதே மாதிரி நமக்கு வந்து ஹரே கிருஷ்ணா பாவம், ஹரே கிருஷ்ணா. அதே மாதிரி நமக்கு எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் நோக்கங்கள் இருக்கும்போது என்ன ஆகிடும்னா எல்லாருடைய நோக்கங்களும் கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஓகே, மோதும். அதெல்லாம் என்னன்னா ஒவ்வொருத்தருமே யாருமே திருப்தி ஆக மாட்டாங்க. அதனால் எப்படி தான் திருப்தி ஆகுது, பகவானை எப்படி திருப்தி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். பகவானை திருப்தி பண்ணால் எல்லாரும் திருப்தி ஆகிடுறாங்க இல்லையா. இதை பாகவத்தில் அருமையாக சொல்லியிருக்காங்க. சுசுஷோ சிததானஸ்ய வாசுதேவ கதாரசி ஷியான் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிசேவனான். யார் ஒருத்தர் பகவானுடைய அன்பு தொண்டர்களுக்கு சேவை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வாசுதேவனை பற்றி கேட்கக்கூடிய ருசி வரும். ஏன் ருசி வருதுன்னா பகவான் அவங்க திருப்தி பண்ணிடலாம். ஓகே. யார் ஒருத்தர் பகவானுடைய அன்பு தொண்டனை சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா அவரை திருப்திப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு தான் என்ன ஆகிடும், அவங்களுக்கு சேவை பண்ணுறாங்களோ அப்போ பகவான் திருப்தி ஆகிடார். ஓகே. இப்போ ஒரு பெரிய பணக்காரர் போனால் வச்சுப்போமே, அந்த பணக்காரரை ஃப்ரெண்டு பிடிக்கணும் என்ன பண்ணுவாங்க, அவர் நாயை போய் ஹலோ ஹவார் யூ அப்படி சொன்னோடனே என்ன நம்மால் அப்படின்னு இருப்பார் இல்லையா. வி ஹவ் டு மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் அ டாக். அப்படி நாய்கிட்ட போய் என்ன பண்ணாம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். நாயை போய் கொஞ்சம் எப்படி நாய் க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொன்னால் உடனே அவர் ஃப்ரெண்ட் ஆயிடுவார். ஓகே. இதுமாதிரி தான் பகவான். அதே சென்டென்ஸ் தான். பகவானுக்கு சேவை பண்ணுறது யார்? ரொம்ப லாயலாக அவருடைய தொண்டர்கள் இல்லையா, அந்தரங்க தொண்டர்கள். அவங்களும் பிரபாதர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் அவங்களுக்கு சேவை பண்ணோன்னா நிச்சயமாக பகவான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவார். ஓகே. திருப்தி ஆயிடுவார். அப்போ தான் என்ன ஆகுனா வாசுதேவனை பற்றி கேட்கக்கூடிய ருசி வந்து மனசில் வருமா. பகவான் திருப்தி ஆகிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்மளுடைய இதயத்தில் உள்ள அழுக்குகள்லாம் போக ஆரம்பிச்சிடும். ஓகே. நமக்கு இந்த வேல்யூ, லைஃபோட வேல்யூ என்னன்னு தெரியும். லைஃபோட வேல்யூ மதிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு லைஃபுக்கு ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. லைஃபோட வேல்யூ அப்போ தான் தெரியும் இல்லையா. லைஃபுக்கு என்ன வேல்யூ நினச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ நான் இவ்வளோ நல்லா வாழ்ந்துகிட்டே இருக்கேன், நல்லா வாழ்ந்து முடிச்சிடும். அப்படி கிடையாது. அமெரிக்கா எப்பயுமே அமெரிக்காவே இருக்காது. ஓகே. எப்பயுமே ஒருத்தர் அமெரிக்காவில் பிறந்தா அடுத்து எங்கே இருப்பான்னு தெரியாது. ஓகே. அடுத்த பிறவியில். ஓகே. லைஃபோட வேல்யூ என்னென்னா கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. லைஃபோட கோல் என்ன அப்படின்னா என்ன பண்ணுவான் சின்ன பையன், கலெக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும் அப்படி இல்லையா. லைஃபோட கோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் 99.9% தெரியாது என்ன லைஃப் கோல்னே. மாறிட்டே இருக்கும் லைஃபோட கோல். லைஃபோட கோல் என்ன? டு கோ பேக் டு காட், அங்கே போகிறது. சரி, வேறு என்ன லைஃபோட கோல்? ஓகே, அது நீ சொல்லிட்டு இல்லை, ஒன்று தான், ஒரு ஆன்சர் தான். ஆன்லைனில் சொல்லலாம். ஸ்டாப் பண்ணுறது. ஓகே. அப்புறம் ஆன்லைனில் என்ன லைஃபோட கோல் என்ன, வாழ்க்கையின் கோல் என்ன, யார் சொல்ல முடியும்? பகவான் அடையாது. சரி, சாரமதி மாதாஜி.
சரி ஓகே சார்பின் மாதாஜி சொல்லலாம் ஒரே நிமிஷம் மாதாஜி சொல்லுங்கள் மாதாஜி. ரீச் சுப்ரீம் கிருஷ்ணா. Pray to Krishna. Okay. Hare Krishna. Very nice. Okay. ஈஸ்வர் ஜெயஸ்வரன் என்ன சொன்னீங்க நீங்கள்? சரணாகதி அடைகிறதா? ஈஸ்வர் ஜெயஸ்வரன் மாதாஜி. ஓகே வீட்டில் இருக்காங்க. இல்லை என்ன சொன்னீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? சரணடைகிறது. ஓகே ஓகே எல்லாமே கரெக்ட் தான். நீங்கள் எல்லாம் கரெக்டாக தான் சொன்னீங்க. சந்தோஷமாக இருக்கணும். ஓகே சந்தோஷமாக இருக்க முடியுதா என்ன? அப்போ லைஃபோட கோல் என்ன? அதான் கேள்வி. லைஃபோட கோல் என்ன? ஓகே சரி சரோஜா மாதிரி சொல்லுங்கள். கலாவதி மாதிரி சொல்லுங்கள். பகவான் அடையாது. சரி ஓகே கலாவதி மாதாஜி ஏதோ சொல்ல வந்தீங்க? சேவை செய்கிறது. ஓகே ஓகே மாதாஜி கடைபிடிக்கணும். ஆமாம் கரெக்ட். சரி ஓகே தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. வீட்டில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எதுக்கு அப்புறம் கருத்து எதுவும் சொன்னீங்களா? ஃபாலோ பண்ணணும். ஓகே எல்லாமே ஓகே எவ்வளோ கொண்டுட்டீங்க. வீட்டில் போடுங்க. ரைசர் எதுவும் சொல்ல போகிறீங்களா? சரி தேங்க்யூ. அதாவது வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம் இல்லையா? வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது இறக்கிறதுக்கு முன்னால் அட்லீஸ்ட் இந்த பிறப்பு இறப்பு மூப்பு வியாதிக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இப்படி நினைக்கிறது தான் லைஃபோட புத்திசாலி. ஓகே நம்ம கடவுள் சரணடைகிறது கிருஷ்ணர் அதெல்லாம் வந்து நிச்சயமாக அதான். நமக்கு அதெல்லாம் தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது என்னது? பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி இது 4மே ரொம்ப டேஞ்சர். ஓகே இந்த 4க்குமே எப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதான் புத்திசாலி. இந்த கன்க்ளூஷன் வர்றது தான் லைஃபோட கோலம். அல்டிமேட் கோல் என்ன? அட்லீஸ்ட் இந்த கன்க்ளூஷன் வந்துடும். இது வந்து டேஞ்சரான பொசிஷன் வந்துட்டோம். புனரப்பி மரணம் புனரப்பி ஜரணம் இந்த மாதிரி இருக்கே. திருப்பி பிறந்து இறக்கணும். இதுதான் வியாதி. இந்த கல்குலேஷன் வந்து இந்த மாதிரி இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி கன்க்ளூஷன் வந்தால் லைஃபோட கோல் இதான் கோல்னு வச்சுக்கணும். ஓகே நமக்கு சரி இந்த கோல் வந்தாலே மற்றபடி கிளியராக தெரியும். கடவுள் அன்பு பிரேமை இதெல்லாம் இது வந்து ஹை லெவலில் தெரிஞ்சுன்னா பேசிக் ப்ராப்ளம் என்னென்னு நமக்கு தெரியல. ஓகே ப்ராப்ளம் என்னென்னா இந்த உலகத்தோட நேச்சர் என்னென்னா துக்காலயம் அசாஸ்திரம் நிரந்தரமில்லாத துக்கங்கள் நிறைந்த ஒரு உலகம். ஓகே இங்கே போய் சுகத்தை பறக்க முடியுமா? முடியவே முடியாது. எதுதான் சுகம் இருக்கான்? வாசுதேவனை பற்றி க்ளோரிஃபை பண்ணுறதுல வாசுதேவனை கேட்கறது தான் சுகர். ஓகே அதனால தான் இந்த ஹரிகேஷ மந்திரம் பாடுறதும் சரி, கீர்த்தனை வச்சுக்கிறது, அப்புறம் நம்ம பகவானை பற்றி க்ளோரிஃபை பண்ணுறது இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து எப்படி இருக்குமா? ரொம்ப தித்திப்பாக இருக்குமா. ஹனி மாதிரி அப்படின்றாரு குலசேகர் தான் முகுந்த மகாஸ்வத்தத்தில் சரந்தி மது சொட்டுதில்ல அந்த மாதிரி டேஸ்டாக இருக்குன்றார். மது சரந்தி அது வரும்ல மூடாவஹானி கோச்சராணி அந்த பாட்டு கரெக்டு. அந்த மங்கஜம் கனோமினாராயணம் அது வேற அதுக்கு முன்னாடி. ஓகே ஸ்ரீமன் நாம என்ன மாதாஜி தேன் தேன் கரெக்ட் தேன் தேன். ஓகே மாதாஜி ஹரே கிருஷ்ணா. மதுவும் தேன் ஒன்று தான். மதுனா குடிக்கிறது கிடையாது. மதுங்கிறது தேன். ஹரே கிருஷ்ணா. ஆமாம் மதுங்கிறது தேனின்னு வாங்க மது. சொல்லு ஸ்ரீமன் நாம நாராயண புரோக்தம். சரி பரவாயில்ல சரி. பகவானுடைய க்ளோரிஸ் வந்து அவ்வளோ மது மாதிரி. மதுனா தேன் சொல்கிற மாதிரி. ஓகே ஸோ ஆனால் இப்போ என்ன அவங்க வந்து எல்லோரும் கடவுள் சொல்ல விரும்புகிறாங்க. நான் கடவுள் நான் எல்லாம் நிறைய பார்த்துருக்கு இல்லையா? எந்த பார்த்துன்னு மக்களுக்கு தெரியாமல் குழம்பிடுறாங்க. எல்லாம் மக்கள் குழம்பிடுறாங்க. எல்லாம் ஒரே பார்த்தாங்க. அது எல்லாம் ஒன்று தாங்க. இதெல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான். ஏன் எல்லாம் ஒன்றுன்றாங்க? ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியல, உண்மையான அறிவே இல்லை. ஓகே
தங்க கடையிலையும் இரும்பு கடையிலையும் போயிட்டு எல்லாம் ஒன்று தாங்க, அங்கே ஒரு கிலோ வாங்க, இது 1 கிலோ வாங்க, எல்லாம் ஒரே ரேட் அப்படின்னு சொல்ல முடியுமா? தங்கம் என்ன ரேட்டு, இரும்பு என்ன ரேட்டு? இரும்பில் கடம்பில் போய் தங்கம் 1 கிலோ கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, நல்லா ஏமாற்றிடுவோம். கரெக்டாக இல்லையா? அது மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக நிறையா விதமான நோக்கத்தோடு நிறைய பேர் இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஜனம், எனக்கு ஃபாலோவர் நிறையா இருக்கணும், இல்லைன்னா அழகான பெண்கள் இருக்கணும், லேண்ட் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய நோக்கத்தில் புகழ் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய நோக்கத்தில் நிறைய பேர் நிறைய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இது அறியாத மக்கள் நினைக்கிறாங்க எல்லாமே ஆன்மீகம் நினைக்கிறாங்க. எல்லாமே ஆன்மீகமாக என்ன? நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதாமா ஜெகதீஷ காமியே மம ஜென்மனி ஜென்மனி ஈஸ்வரே பவதாத் பக்தி ரகைத்துகி அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொன்னார். எந்த விதமான ஜனமும் எனக்கு பின்னால் தேவையில்லை, அழகான பெண்கள் தேவையில்லை, இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் ப்ரீச் பண்ணுறாரு. பிறவிதோறும் எனக்கு பக்தி தான் வேணுன்றார். அவர் தன்னை கடவுள் யாராவது கூப்பிட்டாங்கன்னா காரை பொத்திட்டு ஓடிவார். இப்போ எவ்வளோ பேர் கடவுள் நான் தான் சொல்லிக்கிறாங்க, அவளை போய் கடவுள் சொல்லிட்டு இதுவும் ஒரு பார்த்தான்னு சொல்லலாமா என்ன? கிடையவே கிடையாது, அது பார்த்தே கிடையாது. அந்த மாதிரி கடவுள் தன்னை சொல்லிக்கிறோன்னா அவன் டாக்னு சொல்கிறார் பிரபா. காட் திருப்பி போட்டா டிஓடி, காடை திருப்பி போட்டா டிஓஜி டாக். ஓகே, இஸ் எ டாக் அப்படின்ற கரெக்ட். அது ஆக்சுவலாக அதாவது எல்லா பொசிஷனும் ஃபில்லப் இருக்கு. இந்த வீட்டில் போனால் திட்டு வாங்கினா அது அவங்க வீடு. எந்த பொசிஷன் யாரும் கிளைம் பண்ணலைன்னா காடு பொசிஷன். அதனால நம்ம காடு யாருனாலும் சொல்லிக்கலாம். இவர் சாய்பாபா ஒரு கடவுள், பிரம்மமார் அவங்க ஒரு கடவுள், அமிர்தமான அவங்க கடவுள். அது கிடையவே கிடையாது. தேர் டாக்ஸ் ஆக்சுவலி. ஓகே, ரொம்ப ஹார்ஷாக இருக்கலாம், ஆனால் அதான் உண்மை. ஓகே, எப்படி நீ கடவுளுடைய பேர் எடுக்க முடியும்? கடவுள் எப்படி பண்ணார்? 3 மாதத்தில் என்ன பண்ணார்? பூத்தரான அரக்கிய வதம் பண்ணார். பிரபுபாதருக்கும் சின்மயானந்தா அப்படின்னு ஒரு பெரிய குரு இருந்தார், மாயாவதி குரு. தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிட்டார் அவர். பிரபுபாதர் வந்து சேலஞ்ச் பண்ணுறார். அது காமனாக ஒரு டிசிபிள் இருந்தார். அவர் இந்த சைடு போகலாமா அந்த சைடு போகலாமான்னு மதில் மேல் போனே சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த சைடு போகல இந்த சைடு போகல. அவர் சின்மயானந்தம் பிடிச்சிருக்கு, பிரபுபாதம் பிடிச்சிருக்கு. பிரபுபாதர் கூப்பிட்றாரு, நீ போய் சின்மயானந்தை கேளு, நீ கடவுள்னு சொல்லிக்கிறீல்ல, அந்த ஓப்பன் டிபேட் வச்சுக்கலான்னு சொல்லிட்டார். உடனே இவர் போகிறார், ஓப்பன் டிபேட் கூப்பிட்றாரு பிரபுபாதன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, என்ன டிபேட்னு சொல்லிக்கிட்டா பிரபுபாதர் சொல்கிறாரு, கோவர்தன மலையை எல்லா மக்கள்லாம் கூப்பிட்ரு. கிருஷ்ணர் 7 வயதில் கோவர்தன மலை தூக்குனார். ஓகே, உனக்கு என்ன வயசாகுதுப்ப, நீயும் மலையை தூக்காட்டு ஒரு வரல, இதான் டிபேட் அப்படின்ட்டார். ஓகே, டிசைவில் போய் சொன்னார், இந்த மாதிரி பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, உங்களை வந்து பப்ளிக்காக வாதத்துக்கு கூப்பிட்டுருக்காரு, நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்களா, வாங்க தூக்கி காட்டு. அவர் என்ன சொன்னார், என்னால் முடியாது, என்னால் டிபேட்லாம் வர முடியாதுட்டார் அப்படின்னு சொல்லி அப்போ மறுத்துட்டார். அவ்வளோ. ஓகே, அப்புறம் டிசைபிள் என்ன ஆவார், நீங்களாம் கடவுளே கிடையாது, மனசில் என்ன இருக்குன்னு கேளுன்னு சொன்னார். உடனே டிசைபிள் கேட்கு, என் மனசில் என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் குருவேன்றார். உன் மனசு இருக்கு எனக்கு தெரியாதுன்றார். சரி, எதுவுமே தெரியலன்னு எப்படி நீ கடவுள்னு சொல்கிறப்ப, நீ கடவுளே கிடையாது, கரெக்டாக இல்லையா, டாக் அப்படின்னு சொல்லி தான் பிரபுபாதர் சொல்கிறார். கடைசியில் அவர் சொல்லிட்டார், சின்மையாக வந்து இஸ் நாட் காட். அந்த டிசைபிள் அப்படியே ஃபுல்லாக பிரபுபாதர் தந்தார். ஓகே, எதுக்காக சொன்னால் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கடவுள்னு சொல்லி நம்பத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஏமாத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. பகவான் என்ன சொல்லார் பகவத்கீதா, சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகம் துவம் சர்வபாவேபிய மோக்ஷயிஷ்யாமி மா சு. என்னையே மாத்திரம் சரணாதியாடா, உன்னை எல்லா விதமான துன்பங்கள்லேருந்து காப்பாற்றுறேன், கவலைப்படாத அப்படின்றார். ஓகே, அந்த ஒரு வாசகத்தை நம்ம மறந்துக்கூடாது. ஓகே, நமே பக்த பிரணச்சேரியுடைய பக்தர் அழிவதே இல்லைன்னு சொல்கிறார் கிருஷ்ணன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கிருஷ்ணன் கொடுத்த பொன்மொழிகள். அதனால் கிருஷ்ணனுடைய பக்தனுக்கு யார் சேவை பண்ணுறாங்களோ அவங்க அந்த பக்தனுடைய குவாலிட்டிஸை அச்சீவ் பண்ணி பகவானை திருப்தி பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து கன்க்ளூஷன். ஹரே கிருஷ்ணா.